நங்கை நாச்சியார் அத்தியாயம் 19. சேது நாட்டு படைகள் திரண்டன என்பதை விட சேது நாடே திரண்டது என்பதுதான் உண்மை. தமது மருமகனும் சேது சேனை தலைவருமான வன்னியத்தேவரிடம் படை அணிவகுப்பு குறித்து சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட்டு குடும்பத்துடன் ராமேஸ்வர தீவு மாளிகை நோக்கி புறப்பட்டு விட்டார் சடையத்தேவர். சேது படைகளில் பல கிளை மரபினரும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக கொண்டையங்கோட்டை தலைவரும் செம்பி நாட்டு தலைவரும் மங்கள நாட்டு தலைவரும் வந்து கலந்து கொண்டனர். படைமுறைகளை பற்றி வன்னியத்தேவர் குமரன் அழகனிடம் விரிவாக சொல்லியிருந்தார். மறவர் குடி படைகள் சூரியோதயத்தில் புறப்பட்டன. காடாந்தகுடி காவனூர் வழியாக சென்றது. போரில் வல்லவரான வன்னியத்தேவர் அருமையான திட்டம் வகுத்திருந்தார். படைகளை 4 பிரிவாக பிரித்தார். ஒன்றை புதுக்குடி கோட்டைக்கு அனுப்பி வைத்தார். இன்னொன்றை குமரன் அழகனுடைய போகலூர் கோட்டைக்கு அனுப்பி வைத்தார். மற்றொன்றை இளையான்குடி கோட்டைக்கு அனுப்பினார். 4ஆம் பிரிவை தம்முடன் வைத்துக்கொண்டு அரியரணிப்புரை கோட்டைக்கு போய் சேர்ந்தார். இந்த செய்தி மதுரை படை மகா சேனாதிபதி தளவாய் ராமப்பையரின் செவிகளுக்கு எட்டியது. அடுத்த கணமே மதுரை படைகள் மானாமதுரையை விட்டு கிளம்பி அரியணிபுரத்துக்கு விரைந்தன. அரியணிபுர கோட்டை முற்றுகை ஆரம்பமானது. அன்றைய போர் முதல் நாள் யுத்தம் மிகவும் தீவிரமாக நடந்தது. மதுரை தளவாய் ராமப்பையன் வாளை உருவி மந்திரமாக சுழற்றி போர் செய்தார். சேது நாட்டு சேனை தலைவர் வன்னியத்தேவரோ உனக்கு நான் சளைக்கவில்லை என்பது போல போரிட்டார். எங்கும் அவல ஒலிகள், ஏதோ 2 புயல்கள் மோதுவன போல அரியணிபுரமே அமர்க்களப்பட்டது. வாள் ஒலிகளுடன் துப்பாக்கிகளின் சத்தம் வேறு. அது மறவர் படைகளிடமிருந்து எழுந்தது. அந்நாளில் போர்த்துகீசியர் கீழக்கரை பகுதியில் இறக்குமதியாகி தங்கி இருந்ததால் சமயம் நேருகிற போது பேரம் பேசி பெற்ற துப்பாக்கிகளாகும். இதனால் மதுரை படைகள் அரண்டு போயின. அன்றைய போரில் மதுரை படைகளுக்கு பெருத்த சேதம். மாலை மறைந்து இரவும் வந்தது. தளவாய் ராமப்பையர் கொந்தளிப்பு கண்டு உலவினார். ஆரம்ப தினம் அன்றே இத்துணை பெரிய சேதமா? காரணம் அறிய தமது மருமகனும் மதுரை படை தலைவர்களுள் ஒருவருமான கொண்டையப்பரை அழைத்து காரணம் வினவினார். காரணம் துப்பாக்கி. அதற்கு வழி தேட வேண்டுமே. மறுநாள் போருக்கான திட்டங்களை விவரித்தார் தளவாய். அத்துடன் கீழக்கரை பகுதிகளில் தங்கியிருந்த போர்த்துகீசிய துப்பாக்கி உதவிகளுக்கு தூண்டில் போட முனைந்தார். இந்த போர் நல்ல முறையில் முடிந்ததும் போர்த்துகீசியருக்கான எல்லா ஆவணங்களையும் மதுரை நாயக்க வசம் கவனிக்கும் என்று வாக்குறுதி தந்தார். இது இவ்வாறு இருக்க இதே நேரத்தில் மறவர் குல வீர திலகமான வன்னியத்தேவரும் யுத்த திட்டங்களை விவரித்து ஆணையிட்டார். நாளை காலை போரில் அரியணைபுர கோட்டையின் மேற்கு வாயிலுக்கு வீரன் கருத்த உடையான் தலைமையில் ஒரு பகுதி படையை அனுப்ப ஆணையிட்டார். வடக்கு வாயிலுக்கு வீரன் வீமனை தலைமை தாங்க செய்தார். பெத்தையுடையான் எனும் பெருவீரனை தெற்கு வாயிலுக்கு ஏவினார். கிழக்கு வாயிலுக்கு மாவீரன் நத்ததேவனை அனுப்பினார். கோட்டையின் உச்சியிலிருந்து வில் உருண்டைகளையும் துப்பாக்கிக்கு இணையான கருவிகள் எரி அம்புகளையும் மதுரை படைகளை நோக்கி வீச ஆணையிட்டார். அடுத்த நாள் போர் அதாகதமாக நடந்தது. நாடு கலக்கி என்னும் புறவியில் ஆரோகணித்து ஒரு அரக்கனை போல சூறாவளி வேகம் கொண்டு போர் புரிந்தார் வன்னியத்தேவர். மறுபுறம் நாராயணதேவன் நரசிம்ம அவதாரம் பூண்டு மதுரை படை வீரர்களை கிழித்து எறிந்தான். சுவிகார புதல்வன் ரகுநாதன் இன்னொரு புறம் நின்று மதுரை படைகளை சம்ஹாரம் செய்தான். இது மறவர் யுத்தமா அல்லது குருக்ஷேத்திரமா என்று வியப்படைய செய்தது. இந்த போரிலும் மதுரை படைக்கு பெருத்த சேதம். தளவாய் ராமப்பையன் பேயாக கதறுகிறார். தமது படைபலத்துக்கு முன்னால் மறவர் படைகள் மிகவும் சாதாரணமாயினும் சேதம் மதுரை படைகளுக்கு என்று தெரிய வருகிற போது இவர்கள் என்ன வீர பயிற்சி பெற்றார்கள்? ஒன்று உடன் துணை புரிய வந்த பாளையப்படை தலைவர்களை தாறுமாறாக ஏசினார். இதுவரை 5000 மதுரை படை வீரர்கள் அதோ கதியான பிறகு இனியும் இவ்வாறு நேரலாமா என்று எரிந்து விழுந்தார் தளவாய். 3ஆம் நாள் போரிலும் மோசம் போயினர் மதுரை படையினர். இனியும் அரியணிபுர கோட்டையை தாக்குவதில் கால விரயமும் வீர விரயமும் செய்வதை விட அந்த குமரன் அழகனை பழிவாங்க அவனது போகலூர் கோட்டையை தாக்க மதுரை படைகளை இரவோடு இரவாக நடத்தி சென்றார் தளவாய் ராமப்பையர். குமரன் அழகன் எத்துணை திமிராக பேசினான். முதல் காரியமாக அவனை தண்டித்து பழிவாங்க வேண்டும். அதன் மூலம் ஏனையோருக்கு ஒரு அச்சத்தை எழுப்பி இந்த அச்சமே பலவீனத்துக்கு வழிகோலட்டும் என்கின்ற ஒருவித ராஜதந்திரத்துடன் படைகளை வேகமாக நடத்தி சென்றார் தளவாய். இதற்கு இடையில் போர்த்துகீசியர் படைகளையும் துப்பாக்கி போன்ற கருவிகளையும் விலை பேச ஆட்களை ரகசியமாக அனுப்பி வைத்திருந்தார் தளவாய் ராமப்பையர்.
மதுரை படைகள் போகலூர் கோட்டையை நோக்கி செல்லும் ரகசியம் அறிந்த மறவர் குல சேனாதிபதி வன்னியத்தேவர் அனைவரையும் அழைத்து கொண்டு புயலென விரைந்தார். போகலூர் கோட்டை வீழ்ச்சி அடைவது எந்த விதத்திலும் சிலாக்கியமாகாது. அது குமரன் அழகனுக்குரிய கேந்திர பீடம். பொழுது விடிவதற்குள் இரு படைகளும் போகலூரை அடைந்துவிட்டன. இதற்குள் போகலூர் கோட்டைக்குள் இருந்த மறவர்கள் கேள்விப்பட்டு ஆயுதங்களை தாங்கி புறப்பட்டு விட்டார்கள். போரா அது? பயங்கர மோதல். தளவாய் ராமப்பையன் அந்நாளைய சொப்பன பயங்கரன் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் தமது பிரதாபங்களை மெய்ப்பிக்கிறார். வன்னியத்தேவரும் சளைக்கவில்லை. மதுரை படைகளை பஸ்மமாக்கி விடுவது போன்ற யுத்த சாகசம் புரிந்தார். இரு தரப்பிலும் சேதம் ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. இச்சமயம் காடந்தக்குடியில் இருந்து மறவர் படைகள் வேறு கலந்து கொள்ளவே சேது நாட்டு வீரர்கள் உற்சாகத்துடன் போர் புரிந்தனர். மதுரை படைகளோ பெருத்த சேதத்துக்கு உள்ளாகின்றன. அதனால் என்ன? மேலும் படைகள் என்றால் வந்து குவியுமே. தளவாயின் மருமகனும் உப தளவாயுமான கொண்டையப்பையன் எதிரிகளை குலும் சாய வைக்கிறான். நாராயணதேவன் நரசிம்ம அவதாரம் பூண்டு வாளை சுழற்றுகிறான். அவனுக்கு உதவியாக அவனது அண்ணன் வருங்கால சேதுபதி வாளை ஏந்தி எதிரிகளை சம்ஹார ஆயுதமாக வீசுகிறான். மதுரை படைகளுடன் கலந்து கொண்ட பாளையக்காரர்களான விருப்பாச்சி நாயக்கனும் காமாட்சி நாயக்கனும் தொண்டம நாயக்கனும் வெங்கம நாயக்கனும் போகலூர் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார்கள். இதனால் பாளைய படைகள் சிதறுண்டு சின்ன பின்னமாயின. மதுரை படைகள் போகலூரில் எதிர்பார்த்த வெற்றி காணாமல் சிதறுண்டு போயின. ஆனால் முற்றுகை நீடித்தது. இதற்கு இடையில் மறவர் நாடு யுத்தம் காரணமாக உணவு தட்டுப்பாடு காண உற்சாகம் சிதைந்து பயந்தது. மதுரை படைகளுக்கோ அவ்வப்போது தட்டுப்பாடு தெரியாத வண்ணம் உதவிகள் வந்து குவிந்து கொண்டிருந்தன. இல்லையென்றால் மறவர் நாட்டுக்குள்ளேயே கொள்ளை கொலை நடந்தது. முற்றுகையை நீடிக்க செய்த மறவர் சேனாதிபதி வன்னியத்தேவர் யாருக்கும் தெரியா வண்ணம் ராமேஸ்வரம் புறப்படுகிறார். அதற்கு முன்பு தமது இரு குமாரர்களை அழைத்து எச்சரித்தார். நான் செல்கின்ற ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. 2 தினங்களில் திரும்பி வந்துவிடுவேன். நமது சேதுபதி அவர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். கவனமாக மதுரை படையின் முற்றுகையை நீடிக்க விடுங்கள் என்றார். சொல்லிவிட்டு வன்னியத்தேவர் இரவோடு இரவாக புறப்பட்டு விட்டார். மறுநாள் சூரியன் இரு படைகளையும் வாழ்த்தியவாறு கிழக்கு வானை எட்டி பார்க்கிறான். இந்த முற்றுகையை எவ்வாறு முறியடிப்பது என்று பலத்த ஆலோசனையில் தளவாய் ராமப்பையர் மூழ்கி இருந்த போதுதான் எப்படியோ செய்தி வெளிப்பட்டு விட்டது. வன்னியத்தேவர் ராமேஸ்வரம் நோக்கி பயணமாகியிருக்கிறார் என்று. இது போதுமே. தலைவன் இல்லாத இந்த கூட்டத்தை தருணம் பார்த்து முறியடித்து விடலாமே. போர் இப்போது மும்முரமாக மூண்டது. மறவர் குல வீர தலைவர்களுடன் ரகுநாதனும் நாராயணதேவனும் மோதவென்று மோதியும் யுத்த களத்தில் வன்னியத்தேவரை காணாத மறவர் படைகள் மருண்டு கலங்கி போயின. எங்கே வன்னியத்தேவர்? போரில் வீர சொர்க்கம் அடைந்து விட்டாரா? இதனை மறைத்து போரிடுகிறார்களா? மறவர் படையின் பலவீனத்தால் போகலூர் கோட்டை வீழ்ந்தது. முதல் தோல்வி மறவருக்கு. அடுத்து அரியணைபுர கோட்டையும் வீழ்ந்துவிட்டது. வன்னியத்தேவர் இல்லாத குறை மட்டுமே அல்லாது உணவு தட்டுப்பாடும் அவர்களை வலுவிழக்க செய்தது. அடுத்து அத்திபுத்த கோட்டை. தளவாய் ராமப்பையரின் உற்சாகத்துக்கு அளவே இல்லை. இனி பயமில்லை. எப்போது இந்த கோட்டைகள் மதுரை வசமாயினவோ இனி சேது நாட்டை வசமாக்குவது பெரிதல்ல. ஆயினும் சடையத்தேவனை சிறைபிடித்து விட்டால் யாவும் சரணகதிதான். இப்போதுதான் தெரிகிறது. சடையத்தேவன் குடும்பத்துடன் ராமேஸ்வரத்தில் இருக்கிறான். மதுரை இளவரசியும் அங்குதான் இருக்கிறாள். ஒரு கணமும் தாமதியாது மதுரை படைகளை ராமேஸ்வரம் நோக்கி விரைந்து அழைத்து செல்கிறார் தளவாய். மாலைக்குள் மதுரை படைகள் பாம்பன் ஆற்றங்கரையை அடைந்தன. அங்கே கூடாரம் அடித்து கொண்டு தருணத்தை எதிர்பார்த்திருந்தன. ராமேஸ்வரத்தில் இருந்த சேதுபதி சடையத்தேவர் இதனை கேள்விப்பட்டு இனியும் வாழவிருக்க விரும்பாமல் போர் முகத்துக்கு தலைமை தாங்க புறப்பட்டார். ராமேஸ்வர மாளிகையில் இருந்த மதுரை இளவரசி கங்கை நாச்சி கண்ணீருடன் கவனிக்கிறாள். மதுரை படைகள் வென்றுவிட்டால் தனது வாழ்வு மரண சொப்பனம் காண வேண்டியதுதான் என்று உள்ளுக்குள் தீர்மானித்து கொண்டாள். அவளை மறவர் குல அன்னை கங்கை நாச்சி எவ்வளவோ தேற்றினாள். நிச்சயம் ஒரு தீங்கும் ஏற்படாது என்று உறுதி அளிக்கிற வகையில் ஆறுதலும் சொன்னாள். என்ன ஆறுதல் சொல்லியும் மதுரை இளவரசி கங்கை நாச்சிக்கு ஒரு தீர்க்கமான சமாதானம் ஏற்படவில்லை. அது ஏற்பட சாத்தியமும் இல்லை. சேது நாட்டில் சில கோட்டைகள் வீழ்ந்துபட்டன. தளவாய் ராமப்பையர் யுத்த கள காலன் எப்படியோ ராமேஸ்வரத்தில் தங்கி இருக்கிற செய்தியை மோப்பம் பிடித்து வந்து பாம்பனாற்றிலும் முகாம் கொண்டிருக்கிறார். நாளைய போரில் சேதுபதியே வாளை ஏந்தி இறங்குகிறார்.
தளவாய் ராமப்பையருக்கு நிகரான பெரு வீரர்தான் சடையத்தேவர். நாளைய யுத்தத்தை வைத்துதான் எதையும் எடை போட முடியும் என்கின்ற முடிவுக்கு வந்தால் மதுரை இளவரசி. இதற்கு இடையில் ஒரே ஒரு தடவை நாராயணதேவனை காண மாட்டோமா என்கின்ற ஏக்கம் அவளது மார்பகங்களை விம்மி புடைக்க செய்தது. நெஞ்சுக்குள் எத்தனையோ வீக்கங்கள், கனவுகளில் பல கீறல்கள் விழுந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 20. சூரிய உதயத்தில் ராமேஸ்வரம் சுப்பிரபாதம் பாடியது. வன்னியத்தேவர் அந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகிறார். ஸ்ரீ ராமபிரான் பூஜித்த அந்த சிவபெருமானை வன்னியத்தேவர் கண்ணீர் மல்க பூஜிக்கிறார். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சேதுபதி சடையத்தேவர் போர் வாளை ஏந்தி புரவி மீது ஆரோகணித்து யுத்தகளம் புகுந்துவிட்டார். பாம்பன் ஆறே இரத்த வெள்ளம் கரை புரளுகிற அளவுக்கு போர் நிகழ்ந்தது. எங்கும் வாள் ஒளிகள் என்றுமில்லாத சத்தமிட்டன. மறவர்கள் மார் நிமிர்ந்து போரிடுகிறார்கள். தங்கள் தலைவனே போர்க்களத்தில் இறங்கிவிட்ட பிறகு புதிய உற்சாகம் மேலோங்கியது. மதுரை படைகளும் வெறி கொண்டு போரிடுகின்றன. தளவாய் ராமப்பையர் சடையத்தேவரே போர்க்களம் புகுந்து விட்டது கண்டு மேலும் வேங்க என சீறி போரிடுகிறார். எவ்வழியிலும் சடையத்தேவரை தீர்த்து கட்டுவது என்கின்ற மும்முரத்துடன் போரிடுகிறார். ஏதாவது குறுக்கு வழியில் சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றும் எதிர்பார்த்து சாகசம் புரிகிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன யோசனை தோன்றியதோ புரவியை பின்னோக்கி தளர்த்துகிறார். போர்க்களத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடமாக பார்த்து புரவியை நிறுத்தி ஒரு நாயக்க வீரனை அழைத்தார். தொலைவில் கூலிப்படைக்கு ஒப்பான பட்டாணியர் படைத்தலைவனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார். சற்றைக்கெல்லாம் பட்டாணிய தலைவன் அருகில் வந்து புரவி சகிதமாக நின்று வணங்கினான். பட்டாணிய தலைவனே, போர் நடந்து கொண்டிருக்கட்டும், நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? மிகவும் சாதுரியமாக போர் புரிவது போல அதோ இருக்கும் சேதுபதி சடையத்தேவரை தந்திரமாக வெட்டி வீழ்த்திவிட வேண்டும். இதனால் உனது உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கச்சிதமாக செய்து முடிக்கிறாய். புறப்படு. பட்டாணிய தலைவனும் புரவியை திருப்பி அதன் விழாவில் ஓங்கி உதைத்து சேனத்தை தளர்த்துகிறான். புரவியும் போர்க்களத்துக்குள் 4 கால் பாய்ச்சலில் ஓடியது. அந்த பட்டாணிய தலைவன் வாளை உருவிக்கொண்டு பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கிறான். சேதுபதி சடையத்தேவர் வாள் சுழற்சி கண்டு அருகில் நெருங்கவே அஞ்சுகிறான். தனது உயிர் போவது குறித்து அந்த பட்டாணிய தலைவன் அஞ்சவில்லை. அதற்கு முன்பு சடையத்தேவருடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதில் அவன் குறிக்கோளாக எதிர்பார்க்கிறான். அவனது உயிருக்கு எத்தனையோ பொற்குவியலை வீட்டுக்கு அனுப்ப தளவாய் ராமப்பையர் இருக்கிறாரே. சரியான சந்தர்ப்பம். பட்டாணிய தலைவன் வாளை வீசிக்கொண்டு சேதுபதி சடையத்தேவர் மீது பாய, சடையத்தேவர் இடவெட்டாக வெட்டி எதிர்ப்பை முறியடித்து திரும்ப வேண்டிய புரவியின் சேனத்தை இழுக்க, அந்த தருணத்தில் பட்டாணிய தலைவனின் வாள் வீச்சு மார்பில் புதைவதற்கு மாறாக தோளில் பாய்ந்து விட்டது. சடையத்தேவரின் தோளில் இரத்தம் பீரிட்டது. பட்டாணியர் தலைவன் புரவியை செலுத்தி வேற்று இடம் நோக்கி பாய்ந்து தனது வீரர்கள் பாதுகாப்பாக இருக்க போர் புரியலானான். அடப்பேடி, பட்டாணிய தலைவனே என்று கருதிய சடையத்தேவர் அவனை முறியடிக்க குதிரையை செலுத்தினார். ஆனால் கரம் பலவீனப்பட்டுவிட்டது. இத்தருணத்தில் தனது அம்மான் படைக்களம் புகுந்த செய்தி அறிந்து நாடு கலக்கி எனும் புரவியை செலுத்தி கொண்டு வன்னியத்தேவர் மிக வேகமாக போர்க்களத்தில் நுழைய செய்தி எட்டுகிறது. கேவலம் ஒரு பட்டாணிய தலைவன் தமது சேதுபதியை தாக்கியதுதா? வன்னியத்தேவர் மென்னியை பிடித்து உலுக்கும் சிங்கம் போல பாய்ந்து பட்டாணிய தலைவனை ஒரே வீச்சில் பதம் பார்க்க, பட்டாணிய தலைவனின் தலை பந்தாக உருண்டு சிதறியது. அந்த வேக வெறியுடன் இருக்கும் பட்டாணியர்கள் அனைவரையுமே யமப்பட்டினம் அனுப்ப பாய்ந்து சாகசம் புரிந்தார். ஏறத்தாழ 300 பட்டாணியர்கள் மூச்சை மறந்தனர். பாம்பனாற்று போர் மும்முரத்தை கண்டு மதுரை தளவாய் ராமப்பையரே மருண்டு போனார். போர் நாட்களை விழுங்கி கொண்டிருந்தது. இத்துணை நாள் போர் எப்போதும் நிகழ்ந்ததில்லை. கர்நாடக போரை ஒரு காலை கடனை போல மதித்த தளவாய் ராமப்பையர், திருவிதாங்கூர் போரை ஒரு பகல் தூக்கமாக மதித்த தளவாய் ராமப்பையர் இந்த மறவர் நாட்டு போரை கண்டு மலைத்தும் மருண்டும் போனார். போர் செய்தி அவ்வப்போது மதுரை நாயக்க மன்னர் திருமலை நாயக்கருக்கு சென்ற வண்ணம் இருந்தது. இவ்வாறு ஒரு மகா யுத்தம் நீடிக்கும் என்று திருமலை நாயக்க மன்னரை கூட எதிர்பார்க்கவில்லை. தளவாய் ராமப்பையரை திரும்பி வந்து விடுமாறு ஆணை பிறப்பிக்கலாம் என்று எண்ணினாலோ அது ஒரு கௌரவ பிரச்சனையான போர். மதுரை இளவரசியை கடத்தி சென்ற மானப்போர். நிகழ்வது நிகழட்டும் என்று எண்ணி மேலும் படைகளையே அனுப்பி வைத்தார். இதனால் மதுரையிலும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இப்பேற்பட்ட வல்லரசான மதுரை படைகளை ஒரு சிற்றரசு எதிர்த்து கலக்குகிறது என்றால்
மறவர்குடி ஒரு பெருமை மிக்க வீரர்குடி என்று திருமலை நாயக்க மன்னரே வியந்து தம்முள் பாராட்டி கொண்டார். பாம்பன் ஆற்றை இரத்த வெள்ளமாக்கிய இந்த போரை கண்டு வியக்காதவர் யார்? அன்று இரவு தளவாய் ராமப்பையர் பெருத்த மந்திர ஆலோசனையில் ஆழ்ந்தார். ஆலோசனை குழுவில் முக்கிய அங்கம் வகித்து கருத்துக்களை எடுத்து சொன்னார் துணைப்படை தலைவர் அரங்கண்ண நாயக்கர். கடற்போர் குறித்து அந்த மந்திர ஆலோசனை விவாதித்தது. கடற்போரில் வல்லவன் வன்னியத்தேவன். மேலும் அவர்கள் திடும் என்று ராமேஸ்வர தீவில் ஓடி ஒளிந்து கொள்வார்களேயானால் நாம் இங்கே நாட்கணக்கில் வதைய நேரிடும். இதற்கு மார்க்கம் தேவை என்றார் அரங்கண்ண நாயக்கர். போர்த்துகீசியருக்கு தூது அனுப்பியது என்னவாயிற்று? கர்ஜித்தார் தளவாய் ராமப்பையர். அப்போது உபதளபதியான கொண்டப்ப நாயக்கர் பதில் சொன்னார். போர்த்துகீசியர் 5 கப்பல்களை தந்து உதவுவதாகவும் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை உதவுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது. பிறகு என்ன? பெற வேண்டியதுதானே. ஆனால் சில நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு நாம் உட்பட்டால் அவர்களது ஆதிக்கம் பின்னாளில் மேலோங்கும். என்ன நிபந்தனைகள்? கொண்டப்ப நாயக்கர் விரிவாக எடுத்து சொன்னார். நாட்டை பழுதாக்குகின்ற நிபந்தனைகள்தாம். போர்த்துகீசியர் கால் ஊன்ற சேதுபதி தடங்கலாக இருக்க இதனை நாம் ஆதரிப்பது நாட்டை கெடுப்பதாகும் என்று உணர்ந்தும் பின்னாளை பற்றிய கவலை இந்நாளைக்கு எதற்கு? போரில் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றிக்கு பிறகு நிபந்தனைகளில் மறு பரிசீலனை செய்யலாம் என்றார் தளவாய். எழுத்து மூலமாக எழுதி கொடுத்த பிறகு நாம் அதனை மறுக்க முடியுமா? எழுத்து மூலமாகவா? சரி, பரவாயில்லை, நடப்பது நடக்கட்டும். உதவிகளை பெற ஆவண செய்யுங்கள். அத்துடன் இன்று இரவே ராமேஸ்வரத்துக்கு பாலம் அமைக்க முயலுங்கள். ராமேஸ்வரத்துக்கு பாலமா? இது நடக்கிற காரியமா? நிச்சயம், எதுவும் முடிக்கிற காரியம்தான். பக்கத்தில் இருக்கும் தீவுகளில் இருந்து இது பற்றியதில் உதவி கோரி ஆட்களை அமர்த்தி இந்த பாலம் நிறைவேறியே தீர வேண்டும். அனைவரும் மலைத்தனர். ராமேஸ்வரம் வரை கடலில் பாலம் அமைப்பதாவது? தளவாய் ராமப்பையரின் பிடிவாதம் அவர்கள் அறிந்ததுதான். மறுநாள் எதிர்பாராத விதமாக மதுரையில் இருந்த போர் வீரர்களும் யுத்த தளவாடங்களும் வந்து சேர்ந்தன. போர்த்துகீசியரிடமிருந்து பேரம் பேசியது போல 5 கப்பல்களும் வந்தன. கப்பலில் தமது போர் வீரர்களை ஏற்றிக்கொண்டு ராமேஸ்வரத்துக்கு சென்று முறியடிக்க முயன்றார் தளவாய் ராமப்பையர். கடல் போரில் அனுபவமற்றவர்கள் மதுரை வீரர்கள். ஆனால் வன்னியத்தேவர் கடல் போரில் வல்லவர். அவரும் 3 கப்பல்களை தருவித்து வீரர்களுடன் புறப்பட்டார். தரை போரில் நுரை தள்ள வைத்த வன்னியத்தேவர் தண்ணீர் போரில் தண்ணீர் காட்டினார். அந்த ஒரே நாளில் போர்த்துகீசியர் பால் பெற்ற 5 கப்பல்களும் அதாகதமாயின. தளவாய் ராமப்பையர் பெரிதாக அரண்டு போனார். மறவர்களை எத்துணை எளிதாக மதித்து விட்டோம் என்பது அவருக்கு அப்போதுதான் புரிந்தது. மதுரை படைகள் கடல் போரில் தோல்வி அடைந்தன. அடுத்து ராமேஸ்வரத்துக்குள் நுழைய கடல் பாலம் கட்டியே தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டது. மறவர் படைகள் அனைத்தும் ராமேஸ்வரத்துக்கு சென்றுவிட்டன. ஒன்று வெற்றி அல்லது வீர ஸ்வர்க்கம் என்கின்ற முடிவுக்கு சென்றுவிட்டார் சேதுபதி தளவாய் சடையத்தேவர். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் மதுரை இளவரசி கங்கை நாச்சியை சிறை கொண்டு வந்தது என்கின்ற எண்ணமே சடையத்தேவருக்கு ஏற்படவில்லை. எப்படியும் இந்த யுத்தம் மூண்டே இருக்கும். காரணம் தம்பி தேவன் என்பது அவர் நன்கு உணர்ந்ததுதான். தளவாய் ராமப்பையர் கடற்பாலம் கட்ட முனைந்த அசுரத்தனமான முயற்சியை கேள்விப்பட்டு பெரிதாக வியந்தார். இவன் மனுஷனா அரக்கனா என்று. இந்த அசுரத்தனமான செய்தியினூடே ஒரு அவல செய்தியும் வந்தது. அது சேது நாட்டு சேனாதிபதி வன்னியத்தேவர் கடுமையான காய்ச்சல் கண்டிருக்கிறார் என்பதுதான். மிகவும் வேதனை நிரம்பிய நெஞ்சுடன் சென்று கவனித்தார் சேதுபதி சடையத்தேவர். ஓ வன்னியத்தேவா, எனது வலதுகரமே. படுக்கையில் வைசூரி கண்டிருந்தார். மருகரே, இந்த நிலையில் இப்படி ஒரு சோதனையா என்று கதறினார் சேதுபதி. ஆனால் வன்னியத்தேவர் கேட்ட முதல் கேள்வி, ராமப்பையன் கடல் பாலம் கட்டுகிறானமே, நாளை நான் புறப்பட்டு அதனை அழிக்கப் போகிறேன் என்றார். சேதுபதி சடையத்தேவர் கண்களில் முத்து முத்தாக கண்ணீர் சரம் கோத்தது. பக்கத்தில் அருமை சகோதரி மறவர் குல பெண் கங்கை நாச்சியார் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். கங்கை நாச்சி, இப்போது என்ன வந்துவிட்டது என்று இப்படி அழுது புலம்புகிறாய்? எனக்கு ஒன்றும் நேராது. எனது கடன் மறவர் கௌரவத்தை காப்பாற்றுவது. இந்த சரித்திர புகழ் வாய்ந்த யுத்தத்தில் எனது உயிர் பிரியுமானால் அது காலனை வென்றதாகும் என்றார் வன்னியத்தேவர். மேலும் கதறி எழுதால் மறவர் குல கங்கை நாச்சியார். அப்போது குமரன் அழகன் பொங்கி எழுந்து கூக்குரலிட்டான். கடற்பாலமா அமைக்கிறான் அந்த அசுர பிராமணன்?
அதனை அழித்துவிட்டு திரும்புகிறேன் என்று சூள் கொட்டி புறப்பட்டான். அவனை தடுத்து நிறுத்த யாராலும் முடியவில்லை. அவனுக்கு உதவி செய்ய நாராயணதேவனும் சூள் கொட்டி புறப்பட்டான். அன்னை கங்கை நாச்சியார் எவ்வளவு சொல்லியும் நாராயணதேவனும் கேட்கவில்லை. அவனை போகவிடு என்று கடுமையாக உத்தரவு சொன்னார் வன்னியத்தேவர். ஆனால் சடையத்தேவர், வேண்டாம் நாராயணா, அப்பாவுக்கு உடல் குன்றி இருப்பதால் நீ பக்கத்தில் இரு, குமரன் அழகனுடன் வேறு தளபதிகள் செல்லட்டும் என்றார். நாராயணதேவன் ஆவேசம் அடங்கவில்லை. கடற்பாலத்தை அழித்தான் நாராயணதேவன் என்கின்ற சரித்திரம் எனக்கே உரியதாகும் என்று கூறி புறப்பட்டான். தொலைவில் மதுரை இளவரசி கங்கை நாச்சி கண்ணீருடன் நின்று கரம் கூப்பினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.